கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். இந்த கஞ்சி மிக்ஸை நம்ம டெய்லி ஒருவேளை உணவாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய வெயிட்டு நல்ல அதாவது குறையிறது நம்ம பார்க்க முடியும். அதில் வந்துட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கருப்பு கவுனி ஆட் பண்ணியிருக்கோம், கொள்ளு சேர்த்துருக்கோம், பாசி பருப்பு சேர்த்துருக்கோம், பார்லி அரிசி சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், ஜீரகம் சேர்த்துருக்கோம். கருப்பு கவுனியோடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடலில் சக்தி அளிப்பது, நீரிழிவு நோய்க்கு நல்லது, செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் எடையை குறைய உதவுகிறது, புற்றுநோய்க்கு எதிர்ப்பாக இருக்கும் கருப்பு கவுனி. கொள்ளோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடை குறைய உதவும், சளி காய்ச்சல் இதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும், இதயத்திற்கு ரொம்ப நல்லது, புரதம் இதில் அதிகமாக இருக்கு. பாசிப்பருப்புன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். இதில் பாசிப்பருப்பில் புரதம், விட்டமின் B1, B2, B3 மற்றும் தாதுக்கள், இரும்பு, துத்தநாகம், கால்சியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. பார்லி அரிசியில் கெட்ட கொழுப்பை குறைக்கும். நார்ச்சத்து உள்ள பார்லி அரிசி நீண்ட நேரம் வயிறு வந்துட்டு ஒரு ஃபில்லிங்காகவே வச்சுருக்கும். பூண்டை வந்துட்டு கொள்ளு ஆட் பண்ணிருக்கனால வாய்வை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். மிளகு ஜீரகம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த அரிசியை கருப்பு கவுனி அரிசியை மெயினாக வச்சு நம்ம இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். காலையில் நீங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இது கஞ்சி மாதிரி செஞ்சு மோர் கலந்து சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது 3 monthஸில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கஞ்சி நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பவுடர் ஃபார்மில் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த கஞ்சி யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.